அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா பில்லோ கிரியேஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நேற்று வந்து என்ன பார்த்தோம்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட் கிரியேட் பண்ணி ஒரு அது மேலே கிளாத் கிரியேட் பண்ணுற மாதிரி பார்த்துருந்தோம். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அது மேலே கிளாத் கிரியேட் பண்ணுற மாதிரி பார்த்துருந்தோம். ரைட்டா? ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு பில்லோ வந்து கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இதுதான் வந்து என்னோட பெட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது பெட்டு கிடையாது, ஒரு பெட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது மேலே வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பில்லோ வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? இது உங்களுக்கு சைஸ் வந்து நீங்கள் எப்படி கொடுக்கறாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்து வந்து ஒரு 6 இன்ச்சஸ்ஸு. ஓகேவா? ஒய்டு வந்து ஒரு 6 இன்ச்சஸ்ஸு, ரொம்ப சிறுசாக இருக்கும். ஸோ வந்து என்ன பண்ணலாம், எல்லாமே வந்து ஒரு 1 ஃபீட், இது வந்து ஒரு 1 ஃபீட் வச்சுப்போம். ஓகேவா? 1 ஃபீட் வச்சுட்டு ஹைட்டு வந்து ஒரு 4 இன்ச்சஸ் வச்சுப்போம். ஓகேவா? ரொம்ப ஹைட்டாக இருக்குது, 1 இன்ச்சஸ் வச்சுப்போம். ஓகேவா? ஸோ நான் எதனால இப்படி வைக்கிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன பண்ணுவோம், லைக் வந்து காற்றடிக்கிற மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள், அதுவே வந்து இதாகும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சரி ஃபஸ்ட்டு இதை மட்டும் பண்ணுவோம். ஸோ இதை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஹைட்டாக வந்து ஏற்றிக்கிறேன் கொஞ்சம். ஓகேவா? ஸோ ஹைட் ஏற்றிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அஸ் யூஷுவல் மாடிஃபை லிஸ்ட் போயிட்டு கிளாத்து நம்ம எப்படி வந்து கிளாத் கிரியேட் பண்ணுவோமோ அதே தான் பில்லோவும். ஸோ இது கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், கிளாத் கொடுக்குறேன். கிளாத் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே வந்து ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கா. ஸோ ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு பாக்ஸு, கிளாத்து, இங்கே வந்து என்னது காட்டன், இல்லை என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு பாக்ஸ் 1 வந்து ஆட் பண்ணிவிட்டு இது வந்து என்னது கொலிஷன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இதுக்கு நேம் வந்து நம்ம மாற்றிடுவோம். பாக்ஸ் 1 இருக்கிறத வந்து பெட்டுன்னு மாற்றிடுவோம், இதை வந்து பில்லோவாக மாற்றிடுவோம். ஸ்பெல் ரைட்டான்னு தெரில, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு ஸோ பெட்டு வந்து என்னது நம்மளுக்கு வந்து கொலிஷன் ஆப்ஜெக்ட்டு, பில்லோ வந்து கிளாத்தா. ஸோ கிளாத்தில் வந்து என்ன கிளாத்துன்னு கொடுத்துட்டு ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா இங்கே ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ப்ரெஷர் வந்து ஒரு 40 கொடுங்க. ஓகேவா? ஸோ 40 கொடுத்து பாருங்கள், கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஏன்னா ப்ரெஷர் தான் வந்து என்னது நம்ம வந்து ஏர் ஃபில் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுதான் ப்ரெஷரு. ஸோ ஓகே கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இதுக்கு செக்மெண்ட் செட் பண்ணிக்கிறேன். செக்மெண்ட் இல்லை பார்த்தீங்களா, செக்மெண்ட் செட் பண்ணிக்கிறேன். செக்மெண்ட் வந்து இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், இல்லைனா கன்றாவியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கிளாத் போகிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஓகே, பில்லோஸ் செக் பண்ணி பார்க்குறேன், 40 ப்ரெஷர் இருக்குது, எல்லாம் ஓகே கொடுத்துட்டு ஒரு ஸ்டிமுலேட் லோக்கல் கொடுக்குறேன். அப்படி பில்லோ மாதிரி ஆகிட்டா. ஸோ ப்ரெஷர் வந்து 40 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இதுக்கு செக்மெண்ட் இல்லாமல் வச்சு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதோட செக்மெண்ட் எல்லாமே ஒன்றா மாற்றிடுறேன். 1 இதோட இதையும் 1 கொடுத்துட்றேன். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ கிளாத் போகிறேன், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி, பில்லோ, கிளாத்து. ஸோ அது என்ன கிளாத்து, ஓகேவா? ஸோ அதுக்கான ப்ரெஷர். ஸோ பில்லோவில் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரெஷர் கொடுப்போம். ஸோ ஆட் ஆப்ஜெக்ட்டு ஆடு. ஸோ இது வந்து என்னது நமக்கு கொலிஷன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டிமுலேட். தெரியுதுங்களா? செக்மெண்ட் இல்லைனா இப்படி தான் போகும், எப்படியாச்சும் எங்கேயாச்சும் போய் விழுந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக்மெண்ட் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ செக்மெண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறது. ஸோ செக்மெண்ட் விசிபிள் பண்ணுறதுக்கு என்ன கீ சொல்லியிருக்கேன் நான், செக்மெண்ட் விசிபிள் பண்ணுறதுக்கு என்ன கீ அது சொல்லியிருக்கேன். ஸோ கமாண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ F4. ஓகேவா? ஸோ F4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஸ்டிமுலேட் லோக்கல் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எப்படி உள்ளது பாருங்கள், தெரியுதா? ஸோ இதுதான் வந்து செக்மெண்ட் வச்சு பண்ணுறதுக்கும் செக்மெண்ட் இல்லாமல் பண்ணுறதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ செக்மெண்ட் இல்லாமல் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி ஆச்சு, அந்த பில்லோ அப்படியே பில்லோவே மாறல, ரைட்டா? அப்படியே கீழே போயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் என்ன சொல்கிறேன், செக்மெண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ரைட். ஸோ இந்த பில்லோ கிரியேஷன் புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ ப்ராப்பராக வந்து ஒரு இப்போ நீங்கள் பண்ணீங்கல்ல,
ஸோ இப்போ நான் வந்து இதில் ஹைட் ஏற்றி வச்சேன், இந்த மாதிரிலாம் பண்ணலை. எனக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன், இந்த பாக்ஸ் நான் இது மேலே ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சர்டன் ஹைட் கொடுக்குறேன். ஸோ இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு மாடிஃபையர் லிஸ்ட்டில் கிளாத்து. ஸோ கிளாத் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு வெறும் பாக்ஸ் ஒன்று, அதாவது பில்லோ மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் மட்டும் 40 இல்லை ஒரு 45 இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஸ்டிமுலேட் லோக்கல் கொடுக்குறேன். ஓகேவா? எதனால கீழே போகுது அப்படின்னா, எனக்கு வந்து இது இல்லை, ரைட்டா? ஸோ நான் கொலிஷன் ஆப்ஜெக்ட் கொடுக்கல. ஸோ அகெயின் வந்து என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு ஆட் ஆப்ஜெக்ட் பெட்டு ஆடு, இதை வந்து கொலிஷன் ஆப்ஜெக்ட் ஓகே கொடுத்துட்றேன். ஓகேவா? பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டிமுலேட் லோக்கல் கொடுங்க. ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரெஷர் ஆகும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நார்மலாக ஜென்ரலாக பண்ணியிருக்கேன், ரைட்டா? ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன், உங்களுக்காக ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன். ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வராலும் பிடிக்கும், நான் எக்ஸாம்பிளுக்காக நடத்துகிறேன். ஸோ அதனால் இப்படி பண்ணுறேன். ஸோ கிளாத்து ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி, ஸோ பாக்ஸு கிளாத்து கஸ்டம்ஸு. ஓகேவா? ஸோ 40 கொடுத்துட்டு ஆட் ஆப்ஜெக்டில் பெட் ஒன்று ஆடு, அது வந்து கொலிஷன் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ ஸ்டிமுலேட் கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா இது பெருசு இல்லை. ஸோ ஆப்ஜெக்ட் பெருசாக உங்களுக்கு டைம் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அதே மாதிரி செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து டைம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறது, ஒரு பில்லோ வந்து கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சலாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.